ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறேன்னு பார்க்கலாம் வாங்க. சோளம் வச்சு களி தான் செஞ்சு காட்ட போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு இன்றைக்கி நான் வெள்ளை சோளம் தான் எடுத்திருக்கிறேன். 1 கப் அளவுக்கு வெள்ளை சோளம் எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை டம்ளரில் கூட அளந்து எடுத்துக்கிறலாம். இது கல் மண் இல்லாமல் சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுலேயே சிகப்பு சோளமும் இருக்குது, வெள்ளை சோளமும் இருக்குது. நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வெள்ளை சோளம் தான் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி வெள்ளை சோளத்தில் தோசை செஞ்சு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு டைம் இருக்கும் போது வீடியோ பாருங்கள். இந்த சிறுதானியங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க, அடிக்கடி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கழுவிட்டு 6 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இதை நீங்கள் செய்கிறதுக்கு நைட்டு கூட ஊற வச்சுட்டு காலையில் செய்துக்கரலாம். இப்போ இதை தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணியோடு அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி தண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக 2 முறை போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. குருணையாக இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிறணும். இது ஊற வச்சு காய வச்சுட்டு மிஷினில் கூட ஒன்றும் பாதியமாக உடச்சி கூட டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறலாம். அப்பப்போ நம்ம இந்த மாதிரி களி செஞ்சு சாப்பிட்லாம். இந்த அளவுக்கு அரைச்சிருக்கிறேன் பாருங்கள். நம்ம இட்லி தோசைக்கு பதிலாக பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னருக்கு இந்த மாதிரி குதிரைவாளி அரிசி, வரகரிசி, கம்பு கேப்பை, கருப்பு கவுனி அரிசி இது மாதிரி பொருட்களை இட்லி தோசை வெண்பொங்கல் செஞ்சு உங்கள் வீட்டில் கொடுத்து பாருங்கள். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் 1 கப்பு சோளம் எடுத்திருக்கேன். அதுக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அதோட கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் அடுப்பில் வச்சு தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த களி செய்கிறதுக்கு அடி கனமான எந்த பாத்திரம் வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்போ கொதிக்கிற தண்ணியில் 1 கரண்டி அளவுக்கு நம்ம அரைச்சி வச்சுருக்க சோளத்தை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அதை நல்லா கிளறி விட்டுட்டு இன்னும் 2 கரண்டி போட்டு நல்லா கரண்டியை வச்சு அடி பிடிச்சிடாமல் கலக்கிட்டே இருங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அடி பிடிச்சிடாமல் கலக்கிவிட்டுட்டே இருங்க. உங்கள்கிட்ட கட்டை கரண்டி இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். இல்லாட்டி மத்து இருந்துச்சுன்னா, பருப்பு மத்து இருந்ததுன்னா அதை வச்சு கூட நல்லா கிளறி விடுங்க. நல்ல பளபளன்னு வந்துடணும். இந்த மாதிரி ஒரு 4 பேத்துக்கு இந்த அளவு போதுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். சிம்லேயே வச்சு வேக விடுங்க. நம்ம கேஸ் கட்டி இதில் போட்டிருக்கணும். விசில் போட வேண்டாம். இப்போ பாருங்கள், தண்ணி மிச்சம் இருந்ததும் வற்றிருச்சு. இந்த அளவு போதும். கொஞ்சம் பச்சை தண்ணி எடுத்து கையில் நினச்சிட்டு கரண்டியில் கொஞ்சமாக எடுத்து தொட்டு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும். ஒட்டாமல் வந்துச்சுன்னா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இதை நல்லா ஆற வச்சுட்டா உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அதில் ஆல்ரெடி நான் ஆற வச்சுருக்கேன். இப்போ இதை இந்த தட்டில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது தாங்க சோளக்களி. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூடவே கருவாட்டு குழம்பு, சாம்பார், கீரை குழம்பு இதெல்லாம் வச்சு சாப்பிட்லாங்க. இனி வர்றது வெய்ய காலம். இந்த மாதிரி சிறுதானியங்களை நிறையா சேர்த்துக்கங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நான் இன்றைக்கி நெத்திலி கருவாடு சொரக்காயும் போட்டு தொக்கு மாதிரி தான் வச்சுருந்தேன். உங்களுக்கு இப்படி சாப்பிட விருப்பம் இல்லாட்டி மோர் இதோடு சேர்த்துட்டு நல்லா தண்ணியாக கரைச்சி இந்த மாதிரி குடிங்க. அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.